Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி ஏ கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் இண்டக்டரும் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டர். ஸோ நம்ம எந்த ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் எடுத்துகிட்டு அதில் ரெசிஸ்டர் இண்டக்டர் கனெக்ட் பண்ண மாதிரி கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதோட V is equal to Vm sin omega tன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? let Q be the instantaneous charge on the capacitor. ஸோ அதில் நம்ம பாஸ் பண்ணுற சார்ஜை நம்ம Qன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ V minus Q by C is equal to 0. ஸோ Qவை இன்ட்டு வச்சுட்டு C இன்ட்டு Vm sin omega t. இந்த Vக்கு பேர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? Vm sin omega t. ஸோ கரண்ட்டோட டெஃபினிஷன் நமக்கு என்ன தெரியும்? I is equal to dq by dt. ஸோ எல்லாத்துக்கும் டவுட் வரலாம், எதனால் இந்த இடத்துல நம்ம சார்ஜை கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெசிஸ்டர் இண்டக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் சோர்ஸே நம்ம மெயின் சோர்ஸாக எடுத்திருப்போம். ஸோ அங்கே EMF நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல EMF-ஐ பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் சார்ஜஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இங்கே Q by C போட்டிருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன? I is equal to dq by dt. ஸோ d by dt q க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். c into vm sin omega t. ஸோ c into vm வெளியில் வச்சுக்கோ, sin omega t-ஐ இன்டகிரேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒமேகா காஸ் ஒமேகா t கிடைக்கும். இல்லை அப்படின்னா I is equal to இதை ரீரைட் பண்ணிக்கோ, v by 1 by cm sin omega t plus pi by 2. ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்னது? I is equal to இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக கேபிட்டல் IM sin omega t plus pi by 2. ஸோ இந்த pi by 2ங்கிறது தான் உங்களோட பீக் வேல்யூ ஆஃப் தி ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துல வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அது வந்துட்டு கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் லீட் பை தி வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்ளைடு வோல்டேஜ் அப்போ என்னது உங்களுக்கு 90 டிகிரி. ஸோ இப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள். பீக் வேல்யூவை நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம்? IM is equal to Vm by 1 by C omega. அப்போ IM is equal to Vm by R. இதை நம்ம ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்லையும். ஸோ இந்த கெப்பாசிட்டரை நம்ம கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஓம். அப்போ XC is equal to 1 by omega C. ஸோ இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC அப்படிங்கிறது எதை பொறுத்து வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் வேரி ஆகும். ஸோ அப்போ ஸ்டெடி கரண்ட் F is equal to 0வாக இருந்துச்சுன்னா XC is equal to 1 by omega C. ஒமேகாங்கிறது என்னது? 2 pi F. ஸோ அப்போது 1 by 2 pi F into C. ஸோ இந்த இது ஃப்ரீக்வன்சி நம்ம 0 அப்படின்னா அப்போ இது ஃபுல்லாகவே என்னவாயிடும்? 0. அப்போ 1 by 0 is equal to infinity. அப்போ எந்த இடத்துல நீங்கள் ஸ்டெடி கரண்ட்டை ஃப்ளோ பண்ணாலும் அதோட ஸ்டெடி கரண்ட் வந்து கெப்பாசிட்டரில் வந்துட்டு ஃப்ளோ ஆகாது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த பாக்ஸில் இருக்கும் வாட் இஸ் ELI அண்ட் ICEன்னு சொல்லிட்டு. ELI அப்படின்னா EMF இண்டக்டர் கரண்ட்டு. இது ஆக்ரோனிமில் வந்துட்டு EMF வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு லீட்ஸ் த கரண்ட் இன் தி இண்டக்டிவ் சர்க்யூட்டாக இருக்கும். அதே நம்ம யூஸ் பண்ணுறது ஐசியாக இருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டிவ் கரண்ட்டுக்கு கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டாக எடுத்துக்கும். இதுவும் கரண்ட் லீட்ஸ் தி EMF-ஆக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸியர் டு மே ரிமெம்பர் தட் த ரிசல்ட் ஆஃப் AC சர்க்யூட் வித் தி நிமோனிக் ELI தி ICE மேன். ஸோ அப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இன்னொரு டாபிக் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ Vm sin IM into sin omega t. அதே மாதிரி இங்கே பீக் வேல்யூ. ஸோ இது வந்துட்டு லீட்ஸ் த வேல்யூ, இது வந்துட்டு பிஹைண்ட் தி வேல்யூ, இது வந்துட்டு லீட்ஸ் தி வேல்யூ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் இது வரைக்கும் பார்த்த இண்டக்டிவ், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இது மூணுத்தையும் வந்துட்டு ஒரு சர்க்யூட் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன கிடைக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் மூணுத்தையுமே நம்ம ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V equal to Vm sin omega t. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? R, L, C. இதோட வோல்டேஜ் VR, இதோட வோல்டேஜ் VL, இதோட வோல்டேஜ் VC. ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க?
ஸோ ஐ பி த கரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஐங்கிறது வந்துட்டு ரிசல்ட்டிங் சர்க்யூட் இன் தி சர்க்யூட் அட் தட் இன்ஸ்டன்ட். ஸோ அப்போ அதை வோல்டேஜ் ஆர்எல்சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ விஎல் அக்ராஸ் ஆர் விஆர் இன் ஃபேஸ், அதாவது இன் ஃபேஸ் அப்படின்னா இதோட ஃபேஸில் இந்த அதாவது ஆல்டர்னேட்டிங் சோர்ஸுக்குள்ளே இருக்கிறத இன் ஃபேஸாக எடுத்துக்கிறோம். அதே வோல்டேஜ் அக்ராஸ் விஎல் லீட்ஸ் ஐ பை 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 2. ஸோ இந்த எல்லுங்கிறது வந்துட்டு உங்களோட வோல்டேஜ் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா லீட்ஸ் பை 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 2 இருக்குது. அதே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் ஐ பை 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 2 இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர் எப்படி இருக்குது, லேக்ஸாக இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் வந்துட்டு இன் ஃபேஸாக இருக்குது, வோல்டேஜ் வந்துட்டு லீட்ஸ் பை பை 2 இருக்குது, உங்களோட கெப்பாசிட்டர் வந்துட்டு லேக்ஸ் பை பை 2 இருக்குது. ஸோ இப்போ இதோட ஃபேஸர் டயக்ராம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ இங்கிட்டு இருக்கு பாருங்கள், அப்படியே ஃபேஸர் டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, இன் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இந்த இன் ஃபேஸில் இருக்கிறது தான் ரெசிஸ்டரு. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, லீட்ஸ் பை 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 2ன்னு சொல்லிட்டாங்க. லீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை வந்துட்டு வழிநோக்கி செல்கிறது தான் உங்களோட இண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதோட ஆப்போசிட்டில் இங்கே இண்டக்டர் இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, லேக்ஸ் பை 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 2. ஸோ லேக்ஸ் அப்படின்னா பிஹைண்டு. ஸோ அப்போது இது முன்னோக்கி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி இருக்கும், பின்னோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடது. ஸோ அப்போ விஎல் அண்ட் விசி. ஸோ இப்போ கொடுத்துருக்காங்களா விஎல் மைனஸ் விசி அண்ட் இது வந்துட்டு ஒமேகா டி ஈக்குவலாக எடுத்துக்கிறோம், இதை ஃபையாக எடுத்துக்கிறோம், இதோட கரண்ட் வந்துட்டு ஐ. ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, ஸோ த லென்த் ஆஃப் 3 ஃபேஸஸ். அப்போ ஓஐங்கிறத ஐஎம் எடுத்துக்கோ, ஓஏங்கிறது ஐஎம் இன்ட்டு ஆர், ஓபிங்கிறது ஐஎம் இன்ட்டு எக்ஸ்எல், ஓசிங்கிறது ஐஎம் இன்ட்டு எக்ஸ்சி. ஸோ இப்போ இந்த சர்க்யூட் வந்துட்டு எய்தர் எஃபெக்டிவ் இண்டக்டன்ஸாக இருக்கலாம், இல்லைனா கெப்பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ரெசிஸ்டிவாக இருக்கலாம். இதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஎல் அண்ட் விசியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த விஎல் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் விசியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா நெட் வோல்டேஜ் வந்துட்டு விஎல் மைனஸ் விசியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேரலோகிராம் லா படி நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா விஆர் அண்ட் விஎல் அண்ட் இட்ஸ் லென்த் ஓஇ இஸ் ஈக்குவல் டு விஎம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், விஎம் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி ஸ்கொயர்டு. ஸோ அப்போ நம்ம பேரலோகிராம் லா படி தான் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த விஎம்முக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், ஐஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு. இல்லை இந்த விஆர் ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கிறோம், ஐஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த விஎல்லுக்கு பதிலாக ஐஎம் இன்ட்டு எக்ஸ்எல், இந்த விசிக்கு பதிலாக ஐஎம் இன்ட்டு எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்லாத்துலேயும் ஐஎம் காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துருங்க. மீதி என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஐஎம் இங்கே கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா விஎம் உள்ளே வந்துடும். அப்போ விஎம் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். ஸோ மொத்தமாக இந்த ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஸ்கொயர்டை என்னவா எடுத்துக்கிறாங்க, இசட்டாக எடுத்துக்கிறாங்க. அப்போ ஐஎம் இஸ் ஈக்குவல் டு என்னது, விஎம் பை இசட். ஸோ இசட்டுங்கிறத இம்பீடன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து இங்கே ஃபேஸர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இப்போ அங்கே இருக்கிற டயக்ராம் தனியாக பிரித்து போட்டிருக்கோம். இப்போ இது வந்துட்டு விஆர். ஸோ இதை வந்துட்டு வோல்டேஜ் அண்ட் இம்பீடன்ஸ் ட்ரையாங்கிள் எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸ்சி. ஸோ அப்போ ஓவராலாக இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த இம்பீடன்ஸை தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க. இந்த இம்பீடன்ஸ் அப்படிங்கிறது இது இன்ஃபேஸாக இருக்கும், இது ரெண்டும் வந்துட்டு லேக்ஸ் அண்ட் பிஹைண்டாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு இது ஆப்போசிட் அண்ட் அட்ஜசண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆங்கிள் எடுத்துக்கோ, நம்ம tan phi. ஸோ ஃபைங்கிறத எடுத்துக்குவோம். ஸோ ஆப்போசிட் அண்ட் அட்ஜஸ்ங்கிறது tan அப்படிங்கிறனால tan phi இஸ் ஈக்குவல் to VL minus VC by VR. ஸோ இந்த வோல்டேஜ் இம்பீடன்ஸில் எழுதுங்க. அப்போ XL minus XC by R. ஸோ இதில் ஒரு 3 கேசஸ் இருக்கும். ஃபஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா XL அப்படிங்கிறது XCக்கு கிரேட்டராக இருந்துச்சு, அதாவது கிரேட்டர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா XL minus XCங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ ஃபேஸ் ஆங்கிள் ஃபைங்கிறதும் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்துட்டு லீட்ஸ் பை தி கரண்ட்டாக இருக்கும். ஸோ அதே இதை தான் இந்த சர்க்யூட்டை நம்ம இண்டக்டிவ்னு சொல்லுவோம். அதே அடுத்தது பாருங்கள், XL லெஸ் தென் XCயாக இருக்கும். அப்போது XL மைனஸ் எக்ஸுங்கிறது நெகட்டிவ், ஃபைங்கிறதும் நெகட்டிவ். இது வந்துட்டு லீட்ஸ் வோல்டேஜ் பை ஃபையாக இருக்கும். அப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம கெப்பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், XL மைனஸ் XC 5 is equal to not equal 5 is 0. ஸோ அப்போ கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்துட்டு என்ன இருக்குது, சேம் ஃபேஸாக இருக்குது. ஸோ சேம் ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், இன் ஃபேஸை ரெசிஸ்டிவ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இப்போ இன்றைக்கி நடத்திருக்காது. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த ஆர்எல்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.